அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. நேத்து நம்ம வகுப்புல பார்த்திருப்போம், குர்ஆனை அதாவது தர்ஜுமாவை புரிய வைக்க ஒரு 4 டிப்ஸ் நம்ம பார்த்திருப்போம். தர்ஜுமா அதாவது தமிழாக்கம், குர்ஆன்ல தமிழாக்கம் ஓதுவோம், படிப்போம். ஆனா அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது. அது தமிழ்ல தான் இருக்கும், அது என்ன சொல்ல வராங்கன்னு புரியாது. ஏன்னா ஒன்னோட ஒண்ணு தொடர்பே இருக்காது. அப்ப அந்த தர்ஜுமா நமக்கு புரியணும்னா ஒரு 4 டிப்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஆனா போன வீடியோல ஒரு 3 டிப்ஸ் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு டிப்ஸ் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க இருக்கோம். பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல், அதாவது எங்களோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்ல அவங்க நோட்டிபிகேஷன் சேரும். ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடும். நம்ம குர்ஆன் எல்லாரும் ஓதுவோம். ஆனா குர்ஆன் ஓதும் பொழுது, ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுவோம். அது எதுக்காக சொல்லப்படுது? ஏன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நம்ம ஏன் சொல்றோம்? சொல்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா குர்ஆனை முழுமையாக ஓதணும், கவனமாக ஓதணும், எந்த ஒரு இடையூறுமே இருக்கக்கூடாது. நம்ம குர்ஆன் ஓதிக்கிட்டே நம்ம இருப்போம். நம்ம மனசெல்லாம் எங்கெங்கயோ யோசனைகள் எங்கெங்கயோ இருக்கும். இந்த யோசனை எல்லாம் ஒருங்கிணைந்து குர்ஆனுக்குள்ள நம்ம நுழையணும்னா அதுக்கு முதலில் நம்ம சொல்ல வேண்டியது என்னவென்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதுக்கு முன்னதாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத குறித்து அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான். அதாவது 16வது அத்தியாயம் 98வது வசனம். ஃபஇதா கரக்தல் குர்ஆனல் ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதாவது மேலும் நபியே, நீர் குர்ஆனை ஓதுவீராயின் முன்னதாக வெறுட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்வீராக. அதாவது நம்ம குர்ஆனை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடணும். ஷைத்தானில இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு நம்ம தேடிக்கொள்ளணும், அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கொள்ளணும். அதாவது என்ன வெறுட்டப்பட்ட ஷைத்தான் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் ஷைத்தான் எப்படிப்பட்டவன், என்ன ஏது எல்லாருக்குமே தெரியும். ஆதம் நபிக்கும் ஷைத்தானுக்கும் இப்லீஸ்க்கும் நடந்த ஒரு விஷயம். அதுல சைத்தான் என்னென்னலாம் சூழ்ச்சி செஞ்சான், சூழ்ச்சி செய்து ஆதம் நபிய சொர்க்கத்தில இருந்து இறக்கக்கூடியவனாக இருந்தான். எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆக அவனுடைய சூழ்ச்சி, அவனுடைய பெருமை என்னவாயிட்டுன்னா நரகத்துக்கு தள்ளக்கூடியதாக ஆயிட்டு, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அவன் நீக்கிடலாம் ஆயிட்டான். அப்ப ஷைத்தான் சொல்லக்கூடியவனா இருக்கான். அது என்ன சொல்லக்கூடியவனா இருக்கான்னா நம்ம கடைசியில அந்த வசனத்துல இன்ஷா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வெறுட்டப்பட்ட ஷைத்தான், அதுக்கான ஒரு மீனிங் தான் நம்ம சொல்ல இருக்கோம். ஆக ஷைத்தானில இருந்து பாதுகாப்பு தேடிக்கணும் அல்லாஹ்விடம். ஷைத்தான் எப்படிப்பட்டவனு எல்லோரும் அறிந்த விஷயம்தான். அல்லாஹ் அதை விட நன்கு அறியக்கூடியவனாக இருக்கான். நம்ம குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்போம். ஓதுற இடையிலே ஏதோ ஒரு விஷயத்துல போயிடும், யோசிச்சுக்கிட்டே இருப்போம். குர்ஆன் ஓதிட்டே இருப்போம், நம்மளுடைய யோசனை வேற எங்கேயோ இருக்கும். அந்த யோசனை எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா குர்ஆன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ்விடம் மன உருகி கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா ஷைத்தான் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப மோசமானவன். நம்மள ஓதவே விட மாட்டான். நம்ம ஓதுனா அல்லாஹ்வுடைய வசனம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அல்லாஹ்வுடைய வார்த்தையெல்லாம் நமக்கு புரிஞ்சிடும். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே ஒரு பாண்டிங் ஏற்பட்டுரும் இல்லையா. இந்த பாண்டிங் காரணமாக நம்ம சொர்க்கம் தரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அந்த சொர்க்கம் எதுவுமே அவனுக்கு போயிடக்கூடாது, அவனும் நரகவாசினா நம்மளும் நரகவாசி ஆகணும், அப்படிதான் அவனுடைய ஒரு எண்ணமாக இருக்கு. ஏன்னா அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அவன் நீங்கிட்டான். அதுதான் வெறுட்டப்பட்ட ஷைத்தான் விட்டும் நரகவாசியா ஆயிட்டான், டிக்ளேர் பண்ணிட்டான் அல்லாஹ். அவன் தான் முதல் நரகவாசின்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளையும் அப்படி கெடுக்கணும், நம்மளையும் திசை திருப்பணும் தான் அவனுடைய ஒரு திட்டமாக செயல்படக்கூடியவனாக இருக்கான். அதனாலதான் அல்லாஹ் எச்சரிக்கக்கூடியவனாக இருக்கான். நபியே, நீ குர்ஆன் ஓதுவீராயி முன்னதாக வெறுட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்வீராக. குர்ஆனை ஓதணும், வாசிக்கணும், அதை சிந்திக்கணும், செயல்படக்கூடியவங்களாக இருக்கும். எந்த அளவுக்கு செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னா, ஜிஹாத் எல்லாருக்குமே தெரியும். ஜிஹாதத்தை பத்தி அல்லாஹ் ஒரு வசனத்துல கூறுறான்.
வல்லதீன ஜஹது ஜஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுல்லனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். இதுல ஜிஹாத் பத்தி எங்க வருது அப்படின்னா ஜஹது ஜஹது, அதுதான் ஜிஹாதத்துடைய அரபி வார்த்தை. சரி, இதுக்கு தமிழ்ல என்ன அப்படின்னு பார்த்தா, மேலும் இவர்கள் நம்முடைய வழியில் முயன்றார்களோ நிச்சயமாக அவர்களே நம்முடைய நேரான வழிகளை நாம் செலுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வருடனே இருக்கிறார். இதுல எங்க ஜிஹாதத் வரும், அதாவது ஜஹது இதுல எங்க வருது அப்படின்னா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஜிஹாதத்துடைய அர்த்தம் எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட முடியுமோ, முயற்சி செய்ய முடியுமோ, இதுக்கப்புறம் முயற்சியே செய்ய முடியாத அளவுக்கு எவ்வளவு தூரம் நம்ம முயற்சி செய்யறோம், அதுதான் ஜிஹாதுன்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது ஜஹாது ஜிஹாதத் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யணும். ஒரு கரும்பு புளிரும், அது எண்டு வர கடைசி வர ஒரு சொட்டு விடாம அந்த புளிரும் இல்லையா, அந்த ஒரு சொட்டு விடாத புளியறதுக்கு அதோடைய முயற்சிக்கு தான் எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்யறோமோ, எஃபர்ட் போடுறோமோ, அந்த முயற்சி அளவுக்கு இதுக்கப்புறம் நம்மளால செய்யவே முடியாது, அவ்வளவுதான், இதுதான் எண்டு, அந்த அளவுக்கு முயற்சி செய்யறதுதான் ஜஹாதா, அதாவது ஜிஹாது. அததான் அல்லாஹ் சொல்றான், எவர்கள் நம்முடைய வழியில் முயல்கிறார்கள்னு என்னன்னா முயற்சி செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களை நேரான வழிகளை நான் செலுத்துவோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வருடனே இருக்கிறானோ சொல்றான். ரெண்டு விஷயம் என்னன்னா, எவர்கள் நம்முடைய வழியில் செல்ல முயற்சிக்கிறார்களோ, எந்த அளவுக்கு முயற்சிக்கிறாங்கன்னா ஜிஹாதத் அளவுக்கு முயற்சிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களை நம்மளுடைய நேரான வழியை நம்ம செலுத்துவோம். அல்லாஹ் நன்மை செய்வருடனே இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லிட்டு, இன்னொரு வசனம் எப்படி சொல்றதுன்னா 7:16 வரக்கூடிய வசனம், ஆல ஃபபிமா வைதனி லஅக்துதன்ன லஹும் சிராத்தல் முஸ்தகீம். அதற்கு இப்ளீஸ், நீ என்னை வழி கெட்டவனாக வெளியேற்றி விட்டதன் காரணத்தால் ஆதனுடைய சந்ததியரான அவர்கள் உன்னுடைய நேரான பாதையில் செல்லாது தடுப்பதற்காக அவ்வழியில் உட்கார்ந்து கொள்வேன் என்று கூறுகிறார். எப்போதுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செல்லும் பொழுது ஷைத்தான் தடுக்கக்கூடியவனாக இருக்கான். எந்த அளவுக்கு தடுக்கக்கூடியவனாக இருக்கா அப்படின்னா, நீ என்ன வெளியே அனுப்பிச்சுட்ட, அதாவது அல்லாஹ்வுடைய அருள் இருந்து அவன் வெளியேற்றப்பட்டுட்டான், நரகத்துக்கு செல்லக்கூடியவனாக ஆயிட்டான், சொர்க்கத்துல இருந்து வெளியேற்றப்பட்டுட்டான். அந்த காரணத்தினால ஆதனுடைய சந்ததிகளை நேரான பாதையில் யாரெல்லாம் செல்றார்களோ அந்த பாதையில் அந்த வழியில் நான் உட்கார்ந்து கொள்வேன்னு சொல்லுவான். அவங்க நேரான பாதையில் செல்லாத அளவுக்கு அந்த பாதையில் அந்த வழியில் நான் உட்கார்ந்து கொள்வேன் என்று கூறுகிறான். சரி, நேரான பாதைனா என்ன? எதையெல்லாம் இஸ்லாத்துல நம்மளுடைய மார்க்கத்துல நேரான பாதை என்று எதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருக்கும்? நேரான பாதை எதுனா குர்ஆன் ஓதுதல். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கும். குர்ஆன் ஓதுதல் கொண்டு ஷைத்தான் நம்மளை வழிக்கெடுப்பான். ஒண்ணு. அடுத்தது தொழுகையில அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள ரகசிய உரையாடல், அதன் மூலியமா நேரான பாதை நமக்கு கிடைக்க இருக்கிறது. அந்த பாதையை தடுக்கக்கூடியவனாக இருக்கான். 2. 3வது திக்ர் செய்வதன் மூலம், அல்லாஹ்வை புகழ்வது மூலம், அல்லாஹ்வை துதிப்பது மூலம் அந்த பாதையில நேரான பாதையில ஷைத்தான் அமர்ந்து கொள்கிறான், தடுக்கிறான் இப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆக நேரிய பாதையில் ஷைத்தான் உட்கார்ந்து கொள்கிறான். என்ன காரணம்? நம்ம சொர்க்கத்துக்கே போயிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவங்களா நம்ம ஆயிடக்கூடாது, அல்லாஹ் நம்மள நேச கொள்ளக்கூடாது, நம்மளும் அவனை கொன்றக்கூடாது இப்படின்னு அந்த நேரான ஒரு பாதையில் இருக்குல்ல, ஒரு பாண்டிங் இருக்கு, அந்த பாண்டிங் அவன் கட் பண்ண, அதான் நேரான பாதை. ஒரு பாண்டிங், அல்லாஹ்வுக்கும் நமக்கு உடைய ஒரு பாண்டிங்க அவன் எந்த அளவுக்கு தடுக்கணுமோ, எந்த அளவுக்கு பிரிக்கணுமோ எல்லா வழியுமே அவன் பார்க்கறான். இப்லீஸோட வேலையை பாருங்க. தொழுகையில
ஒரு இப்லீஸ் அதாவது சைத்தானுடைய பேர் வந்து சொல்லப்படுது. தொழுகையில இடையூறு செய்யற சைத்தான் பேர் சொல்லப்படுது. இன்ஸ்ரப்னு சொல்லிட்டு ஒரு சைத்தான் இருக்கா. அந்த சைத்தான் தொழுகையில கவனமுற்று நம்ம தொழுகிறோம் இல்லையா, சிந்தனையில பல சிந்தனை இடையூறு செய்யக்கூடியவன இடையூறுகள் நிறைய நம்ம தொழுகையில வருது இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சைத்தான் தான் அதற்கு காரணம். அந்த சைத்தானுடைய பேரு முஸ்லீம் 2203 வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல இந்த சைத்தானுடைய பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிவிக்கிறாங்க. இன்ஸ்ரப்னு சொல்லிட்டு அந்த சைத்தான். இந்த தொழுகையில இடையூறு செய்யறவன் அவன் தான். அந்த இடையூறை தவிர்த்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதுக்கான ஒரு இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 3 முறை இடது பக்கமா திரும்பி எச்சி வராத அளவுக்கு ஊதி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். அப்படி சொன்னா அல்லாஹ்விடம் இருந்து பாதுகாப்பு தேடுனா, அல்லாஹ்விடம் உதவி தேடுனா சைத்தான் நம்மள இடையூறு செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆக சைத்தான் அழகிய வார்த்தையை கொண்டு ஏமாற்றான். ஏமாற்று வார்த்தையை கொண்டு இப்படியெல்லாம் நம்மளை எதிர்த்து இது பண்றான் தெரியுமா. வரக்கூடிய வசனம், மறுமையில் இவர்கள் பற்றி தீர்ப்பு கூற பெற்றதும். இந்த வசனம் 14வது அத்தியாயத்துல வரக்கூடிய ஒரு வசனம். கூற பெற்றதும் ஷைத்தான் இவர்களை நோக்கி, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை வாக்களித்தான். அல்லாஹ் உங்களுக்கு சொன்னது உண்மையான ஒரு வாக்குறுதி. அருமை பற்றி சொன்னது, சொர்க்கத்தை பத்தி சொன்னது, நரக பத்தி சொன்னது, நல்லவர்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னது. அந்த வாக்குறுதியை அவன் உண்மையான வாக்குறுதி தான். நானும் உங்களுக்கு வாக்களித்தேன். என்ன வாக்களித்தான்? ஒரு ஏமாற்ற வார்த்தைகளை கொண்டு இந்த உலக வாசையிலே நீ மூழ்கி கொண்டினா நீ சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவனாக ஆயிடுவ இப்படின்னு சொல்லிட்டு வாக்களித்தக்கூடியவனாக ஆயிடுவ. ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கில் மாறு செய்து விட்டேன். நான் செஞ்சது தப்புதான், நான் மாறு செஞ்சுட்டேன். இந்த உலக வாழ்க்கையிலேயே நீங்க மூழ்கி போயிட்டீங்கன்னா நீங்களா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததெல்லாம் அது பொய் தான். நான் மாறு செஞ்சுட்டேன். நான் உங்களை அழைத்தேன். அப்போது நீங்கள் என் அழைப்பினை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர எனக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை. ஆகவே நீங்கள் என்னை நிந்தாதீர்கள். அதாவது என் மேல நீங்க பழிய சொல்லாதீங்க, உங்களை நீங்கள் பழியை போட்டுக் கொள்ளுங்க, அதான் நிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களை நான் காப்பாற்றுபவன் அல்ல. உங்களை அல்லாஹ்விடமிருந்து நான் காப்பாற்றுபவன் அல்ல. நான் உங்களை அழைச்ச, நீங்க வந்துட்டீங்க. ஆக நீங்களும் என்னை காப்பாற்றுகிறவர் இல்லை. நீங்கள் முன்னால் என்னை அல்லாஹ்வுக்கு இணையாக்கி கொண்டிருந்ததையும் நிச்சயமாக நான் நிராகரித்து விட்டேன். நீங்கள் முன்னால் என்னை அல்லாஹ்வுக்கு இணையாக்கி கொண்டிருந்ததையும், எனக்கு முன்னாலே நீங்க அல்லாஹ்வுக்கு இணையாக்கி தான் வச்சிருந்தீங்க, நிச்சயமாக நான் அதை நிராகரித்து விட்டேன். நிச்சயமாக அக்கிரமக்காரர்களுக்கு நோய்வினை மிக்க வேதனை உண்டு என்று கூறுவான். ஆனா சொல்றான், அக்கிரமக்காரர்களுக்கு நோய்வினை தரும் வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்றா? சைத்தான் சொல்றா. எவ்வளவு அழகான ஏமாற்ற வார்த்தைகள்லாம் கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம மூழ்கக்கூடியவளாக இருக்கும். சைத்தான் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பகிரங்கமான ஒரு எதிரின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்கிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறார்கள். நிராகரிப்பவர்கள் ஷைத்தானின் பாதையில் போர் செய்கிறார்கள். ஆகவே முஃமினாகிய நீங்கள் ஷைத்தானின் நண்பர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள். நிச்சயமாக ஷைத்தானின் சூழ்ச்சி பலவீனமே ஆனதே ஆகும். அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்கிறவர்கள் யாருன்னா நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வாங்களாம். நிராகரிப்பவர்கள் ஷைத்தானுக்கு சாதகமா போர் செய்வாங்களாம். முஃமின்களாகிய நீங்கள், அல்லாஹ் சொல்றான், முஃமின்களாகிய நீங்கள் ஷைத்தானின் நண்பர்களுக்கு, இப்லீஸோடைய கூட்டாளிகளா இருப்பாங்க, ஷைத்தானின் நண்பர்களா இருப்பாங்களே, அவங்களுக்கு எதிராக நீங்க போர் செய்யுங்க. ஏன்னா சைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலவீனமாக இருக்கு. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம மூழ்கி போயிட்டா நம்ம சொர்க்கத்தை தருவோம்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்று வார்த்தைகளை சொல்லி ஒரு சூழ்ச்சி செய்து நம்ம நரகத்துக்கு தள்ளக்கூடியவனாக இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு நம்ம எதிரா போர் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் வலியுறுத்தக்கூடியவனாக இருக்கான். ஆக எப்பொழுதுமே உங்களுக்கு இடையூறு வருதுன்னா, தொழுவும் பொழுது சரி, தொழுது முடித்து நம்ம திக்ர் செய்யும் போது இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதும் போதும் சரி, இத்தனை இடையூறுகளும் ஏதாவது ஒரு கவனம் வேற சிந்தனை எங்கேயாவது உங்களுக்கு போயிடுது, இடையூறு இருந்தால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுங்க. அடுத்தது குர்ஆன் ஆரம்பிக்கும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.